என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சும்மா ஜாலியா அனேகன் சாங் கேட்டுட்டு இருக்கேன். ஹாரிஸ் ஜெயராஜ் நல்லா போட்டிருக்காருல்ல. நீ என்ன கேக்குறியா மணி? இப்ப நான் பாட்டு கேக்குற மூட்ல எல்லாம் இல்ல. ஓ அப்படியா? வாட் ஹேப்பன்? why you so tensed? நான் உனக்கு ஒரு ஜோக் சொல்லி சிரிக்க வைக்கவா? விளையாடாதீங்க விஷ்ணு. நல்ல கதையா இருக்க. கட்டிக்க போற பொண்ணு கூட விளையாடாம வேற யார் கூட நான் விளையாட முடியும்? வெண்ணிலவே வெண்ணிலவே விளையாட ஜோடி தேவையான பாட முடியும். சாரி விஷ்ணு. இப்ப நான் சிரிக்கிற மூட்ல எல்லாம் இல்ல. அப்போ நான் உன்னை ரொமான்ஸ் மூடுக்கு மாத்தட்டுமா? why don't you understand விஷ்ணு? நான் எவ்ளோ சீரியஸா உட்கார்ந்துட்டு இருக்கேன். அது ஏன் எதுக்குன்னு கேட்காம நீங்க பாட்டுக்கு ஜோக் அடிச்சு சிரிச்சிட்டு இருக்கீங்க. லைஃப்ல எல்லாமே விளையாட்டு தானே உங்களுக்கு? ஹே என்னாச்சு? என்னோட மணி உள்ள டென்ஷனா என்ன பார்த்ததே இல்லையே. என்ன பிரச்சனை மணி? நீங்க தான் பிரச்சனை. நான் பிரச்சனையா? ஏன்? எதுக்கு விஷ்ணு என் லைஃப்ல இப்படி விளையாடுறீங்க? மணி நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. எனக்கும் இவ்வளவு நாளா புரியாம தான் இருந்துச்சு. அவ்ளோ சாமர்த்தியமா நீங்க என்ன ஏமாத்திருக்கீங்க. ஏமாத்தனா? நான் எதுக்கு உன்னை ஏமாத்தணும்? எல்லாம் உங்களுக்கே தெரியும் விஷ்ணு. சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. பண்ற தப்ப எவ்வளவுதான் மூடி மறைச்சாலும் அது கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வந்துரும். இனிமேல என்ன ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. ஓ மை காட் மணி, நீ எதை பத்தி பேசுன்னு சத்தியமா எனக்கு புரியல. எனக்கு இந்த மூடி மறைச்சு பேசலாம் வராது, புரிஞ்சுக்கோ. உங்களுக்கு மூடி மறைக்க தெரியாதா? அந்த ராதிகா கிட்ட உண்மையா மறைச்சு அவங்கள நீங்க ஏமாத்தல? என்னமோ பெரிய உத்தம மாதிரி பேசுறீங்க. அவ்ளோ உண்மையானவரா நீங்க? மணி, அதுக்கு ரீசன் என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். அந்த சிச்சுவேஷன் வேற. ஆனா இப்படி காரணமே இல்லாம என்கிட்ட எதுக்கு நீ சண்டை போடுற? காரணம் இருக்கு. அப்ப சொல்லு. ராதிகாக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கு நான் சந்தேகப்படுறேன். சந்தேகம் கூட இல்ல, நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அதுதான் உண்மையோன்னு தோணுது. இன்னத்த பெருசா நான் நடந்துகிட்ட நீ பாத்துட்ட? இவ்வளவு கேவலமா சந்தேகப்படுற அளவுக்கு நான் அப்படி தப்பா நடந்துக்கிட்டேன்? எதுக்கு வாரம் வாரம் அவங்க வீட்டுக்கு நீங்க போறீங்க? அந்த குழந்தை என்கிட்ட ஏதாவது வேணும்னு ஆசையா ஃபோன் பண்ணி கேட்கும். அதை கொடுத்துட்டு வரலான்னு போவேன். ஏ அத வேற யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பலாமே. என்ன பேசுற நீ? பாவம் அப்பா இல்லாத குழந்தை என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கு. அதுக்கு நீங்களே அந்த குழந்தைக்கு அப்பா வாயிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? மணி கத்தாதீங்க விஷ்ணு. கோவமா பேசினா நீங்க பேசுறதெல்லாம் உண்மையாயிடாது. நீ இப்படி புத்தி கெட்டு போய் பேசினா கோமா பேசாம வேற எப்படி பேசுவாங்க? அப்போ ராதிகாவோட பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம ஆபீஸ்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் புத்தி கெட்டு பேசுறாங்கன்னு சொல்ல வரீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், உன்கிட்ட யார் அப்படி பேசுனது? இன்னும் யார் பேசலன்னு கேளுங்க. அவமானமா இருக்கு. போன் பண்ணி உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கோன்னு யார் யாரெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. அப்ப நீ யாரோ சொன்னதை வச்சுதான் என்ன நீ சந்தேகப்படுறல? யாரும் இல்ல விஷ்ணு, ஆபீஸ்ல எல்லாருமே என்ன ரொம்ப பரிதாபமா பாக்குறாங்க. என்னை விட ஒரு பெரிய முட்டாள் இந்த உலகத்திலேயே யாரும் இல்லன்ற மாதிரி என்ன பாக்குறாங்க. ரொம்ப அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. மணி, ஆபீஸ்ல அப்படி பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? அன்னைக்கு நான் தெரியாம எல்லாரும் முன்னாடி வாய் தவறி அந்த வார்த்தையை கொட்டிட்டேன். அதுக்கு நான் உங்ககிட்ட சாரியும் சொல்லிட்டேன். இப்ப என்ன, நான் எல்லாத்தையும் போய் மன்னிப்பு கேட்டு வரணும்னு சொல்றியா? இல்ல. என்ன? ராதிகா கிட்ட பேசுறது பழகுறது எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கோங்க. மணி, இது வரைக்கும் நடந்தது உண்மையோ பொய்யோ அது எப்படியோ இருந்துட்டு போகட்டும். இதுக்கு மேலயும் நீங்க அவளோட பேசி பழகுறதுனால பண்ணா கண்டிப்பா எல்லாரும் நினைக்கிற மாதிரி என்னை விட ஒரு முட்டாள் வேற யாருமே இருக்க முடியாது. ராதிகா கூட நீங்க இனிமே பேசக்கூடாது. அவங்க புருஷனை இழந்து கஷ்டப்பட்டாங்க. ஏதோ ஒரு கில்ட்டி காம்ப்ளெக்ஸ்ல அவங்களுக்கு நீங்க பண உதவி செஞ்சீங்க. ஏன் நம்ம ஆபீஸ்லயே அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க. அதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சு. இனிமே அவங்களோட நல்லது கெட்டதை அவங்களே பாத்துப்பாங்க. நீங்க போய் அவளை தாங்கணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல. இதோட நிறுத்திக்கோங்க. இல்லனா அப்ப எல்லாரும் பேசுறது உண்மைன்னு ஒத்துக்கோங்க. ஏன் மறைக்கிறீங்க? மணி, மத்தவங்கள பேசுறது இருக்கட்டும், நீ எதை உண்மை நம்புறியா? பின்ன இல்லன்னு நம்பி என்னையே ஏமாத்திக்க சொல்றீங்களா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அவ்வளவுதான். ச்சே, நான் உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனா இவ்வளவு கேவலமா என்ன சந்தேகப்படுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. முதல்ல இங்க இருந்து போயிடு. என்னாலுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க விஷ்ணு. Will you please get out?